அதிகாலை 4:30 மணிக்கு வந்து ஃப்ளைன் 29 அப்படி வரும் நினைக்கிறேன். தூக்கி பார்த்து சொல்லுவா ஒரு கணக்கு உண்டு எத்தனை கிலோ 2 கிலோ 30 கூட தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ள வர்றது என்னென்ன சாப்பாட்டு ஜாமான்லாம் இதுக்குள்ளே இருக்கேன் பாரு பையன். வணக்கம். இறுதி கட்டத்துக்கு நெருங்கியாச்சு. இறுதி கட்டம் ஒன்று யோசிப்பாங்களா வயசு கிடக்கு. அதாவது இப்போ தொடர்ச்சியாகவே எப்படியும் பயணம் போகிறான்ற அந்த வீடியோக்கள் வந்து பார்த்து வந்துடுவாங்க. ஸோ இப்போ நாளைய தினம், அதாவது நாளைய காலையில் வந்து ஏர்போர்ட் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அதாவது திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு வந்து ஃப்ளைன். ஸோ அது இங்கேருந்து எங்கே வலிக்கிட்டு போகுது எப்படி போகுதுன்னு சொல்லி நான் அதை எல்லாம் அடுத்தபடிய வீடியோவில் வந்து சொல்லுவேன். இன்றைக்கு வந்து முக்கியமான வேலை இந்த லக்கேஜ் எடுக்கிறது. நான் நைட்டு உண்மையாக நித்திர இல்லை. நைட் 3 மணிக்கு நித்திரோன்னா திரும்ப காலையில் 6 மணி கிளம்பிட்டேன். அது நைட் ஃபுல்லாக ஒரு லக்கேஜுக்குள்ளே வச்சு அடுக்கி பார்த்தீங்கன்னா 30 கிலோன்னு சொல்லி நானும் கிஷத்து போய் வாங்கி தந்துனாங்க. அதுக்குள்ளே 30 கிலோ வைக்கலாம்னு சொல்லி சொன்னான். சரின்னு வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி அடைச்சி தூக்கி பார்த்தா அதில் 25 கிலோ தான் மேக்ஸிமம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்புறம் திரும்ப 30 கிலோ அவன் போட்டிருப்பான். நம்ம ஒரே அடி ஒரு 30 கிலோ பாரத தூக்கி வச்சாலும் 30 கிலோ அப்படின்னு இருக்குதான். அதுவும் வைக்கிற பொருளை பொறுத்து இருக்குன்னு அப்படியும் இருக்குது. ஆனால் வந்து இப்போ எப்படின்னு தெரியுது வெளிநாடு கொண்டு போய்களை வந்து இப்போ எல்லாம் ஒரே 30 கிலோ எடுத்து போக மாட்டாங்க. அப்படி ஒன்றா தான் வைப்பாங்கன்னு சொல்லி. அப்போ அது வந்து பட்டியில் நிறம் மட்டுமே 3.5 கிலோ கிட்ட வருண்டா. இந்த பட்டி மற்ற பட்டி ஒன்று எடுத்து நாங்கள் வந்து அது கிட்டத்தட்ட 4 கிலோ கிட்ட வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் பிரித்து திரும்ப அடுக்கி அந்த கிலோ எல்லாம் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணால் எல்லாத்தையும் வச்சா ப்ரெஷராக இருக்காதுன்னு நாளைய காலையில் வலிக்கிறதுலாம். ஆனால் இந்த நேரத்தில் ப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. அவன் தான் நல்லா அமர்த்தி டைட் பண்ணி அடுக்குவான். அடுக்கடியார் ஐயோ சரி ஓகே. என்னடா லாஸ்ட்டாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைய காணொளி எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கு நைட் தான் வீட்டை லாஸ்ட்டு போல். நாளைய காலையில் வந்து வலிக்கிட்டுருவோம். இன்றைய காலையில் வந்து இனி அங்கால யூரோப்பில் நிற்க போகிறோம். சரி இப்போ பட்டியை அவங்க காட்டுறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு அப்போ நிறைய ஸோ புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெல்வெட்னு கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த அவுட் இருக்குது நிறைய பேருக்கு டீமாக போகிறாங்களோ இதாக போகிறாங்களோன்னு செஞ்சு மயிலோ எல்லாம் கொண்டு வரணும் பார்த்தீங்க. அப்படி பாருங்க நாட்டின்ற ஒரு பட்டிக்குள்ளே ஒரு அம்மிக்கல்லும் அம்மிக்குழலும் வச்சேன்டா அம்மி வச்சு கொண்டு வரோம். இதனால் இதுக்குள்ளே கொஞ்சம் சாமான் அடிக்கிட்டேன். இது ஒரு நிறுத்து காட்டணும். பட்டியால் எடுப்பானே அதில் 2 பாய போட்டு பட்டியால் எடுக்க நல்லா இருக்கு. இதை போடுறா இல்லை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொடுப்பா. பாரம் பண்ணுறதா பாரம் இல்லை வெறும் பட்டி அது. அது பாரம் இல்லை இதான் பாரம். இதான் பாரம். அதுக்குள்ள அமைச்சு இதை விட்டோம் கத்திரிக்கோட முதலாவது இந்த ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வச்சு பார்க்க மாட்டேன். உடுப்பு இருக்குன்னு இதை எப்படி வெளியில் எடுக்க தண்டை உங்களுக்கு அந்த தராசை எடுத்துருவாங்க. முதலாவது இது ஒரு கைன் இருக்கான இருப்போம். நீட்டில் கண்ணில் எப்படி நிறுத்த நிறையா சரியாக பாடுறோம் நிறையா பாரு. 5 நம்பர் 24.80. இதுக்கே இது வந்து ஃபுல்லாகிதுடா. அவன் தந்தவன் ஆடுறான் இந்த பட்டியை 30 கிலோ வைக்கலாம் ப்ரோ. இதை தான் 30 கிலோ வாங்கிட்டு போகிறவங்கன்னு சொல்லி சரி அதில் இதில் அடிச்சிருப்பாங்களா அடிக்கலையாடா. இதை தான்டா சொல்லி தந்தோம். 2-3 கடையில் காட்டினவங்க இதை தான் சொன்னவங்க. அப்போ இது அப்படி இப்போ 2 ஒரே இதாண்டாலும் அப்படி எடுத்து திரும்ப வாங்கிங்க அப்படி வைக்கணும். ஆமாம் இடப்பட்ட சாப்பாட்டு சாமான்லாம் இதுக்குள்ளே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வைக்கிறது வைக்கிறேன். இன்னும் நிறைய சாமான் வைக்க வேண்டியிருக்கு. அப்போ இதை தனியாக ஒரு கணரு பண்ணி சீரோட ஆடு சீரோட ஆடு மாதிரி வைக்கணும். போடுது 4,200 250 ரூபா நான் கழிச்சு போட்டு. சரி முதல்ல பார்ப்போம். வெளியில் எடுத்துப்போம்.
நேற்றிரவு வந்து இது கயன் அடிக்குது அந்த அது அப்படி இடம். அம்மா மற்ற சாமான் கொஞ்சம் ஒன்றுந்தா இதுக்குள்ள வைக்கலாம். நீ இது மேலே வைக்கலாம் ஏற்கனவே பொருள் பொம்மை இதுக்குள்ள வைக்கவும் இல்லை. நொறுங்கக்கூடியவை இல்லை தானே? இது இல்லை இதெல்லாம் நொறுங்கக்கூடிய வாங்கி ஒன்றும் செய்ய கிளம்பியாக போத்தல் அங்கேருந்து கொண்டு வராங்க, நீ இங்கேருந்து போத்தல் கொண்டு வராங்க. இது வேற போத்தில் நினைச்சிடுவாங்க. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வேறு வேறு இது இப்படி கொண்டு போயிடாது. இதுக்குள்ளே வச்சு அது டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு போகிறாங்க. சரியோ எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வைப்பாடு. இந்த பொட்டியை எடுத்து பார்க்க மாட்டாங்க. இப்போ இருக்கா எத்தனை கிலோ வருதுன்னு. ஓகே இருக்கா தனி உருவாகும். சீரோ காட்டு கிலோன்னு காட்டுது. இது வேறு ஒன்றும் இருக்கு இல்லை இல்லை இது 3.5 கிலோ சரியா. அதை விட 1/2 கிலோ தான். அதோட 1/2 கிலோ சம்திங் தான். 1/2 கிலோ தான் கூட இருக்குது. இந்த பட்டி வந்து நீ ஒன்றும் செய்யலை. ஆனால் பிரச்சனை இல்லை. வேறு பயணங்கள் ஒரு 25 கிலோ கொண்டு வரலாம். அதை கொண்டு வரலாமே. இப்போ இந்த பட்டியை தான் கொண்டு போகிறோம். அப்பாடா ஓகே. உங்களோட கைவான இருக்க காட்டுங்க. நீங்கள் எங்கடா நம்மளை முன்ன பின் அடுக்கி வந்து இல்லை. அதுக்கு வெளிநாடு போன ஆராய்ச்சி உங்களை வச்சு தாங்க அடுக்கணும். அப்படி என்று இல்லை. இந்த அண்ணாக்கெல்லாம் போய் நம்ம அந்த என்னோட சரி இது அப்படி எங்கோ தூள் அந்த என்ன சரக்கு தூள் மற்ற பக்கம் வச்சு எடுக்கணும். ஓ இந்த பேக்குள்ள மற்ற பக்கம் இருக்கிறேன். அம்மா வந்து வைக்கிறேன் நிறுத்து பார்க்க திரும்ப வைக்கிறேன். வைக்கிறேன் நிறுத்து பார்க்க திரும்ப வைக்கிறேன். இப்படி ஏன் போகுது உடுப்பு வச்சாச்சு. வச்சிருக்கு. அதனால பெரிய பேக் ஒன்று வந்தது. கனியம்பதி பேக் அதை கொஞ்சம் எடுத்து இதில் இது இதுலேயும் வைக்கணும். மொத்தம் எல்லாத்தையும் வச்சு போட்டு வைக்க கொஞ்சம் தானம். இதுக்குள்ளேயும் அவ்வளோது வைக்கலாமாடா? இதுக்கு வைக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வட்டியாக ஏதாவது அதுக்குள்ளே எவ்வளோ அடைச்சி வச்சுருந்தே வச்சுவேன். வச்சு அடைக்கணும். இஞ்சால பக்கம் உடுப்புகளை வச்சு நோம்பலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு செட்டப் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பேசாம அந்த பட்டி எடுத்து அந்த பட்டியில் வச்சு இந்த பட்டி நோக்கம் இப்படி வரக்கூடாதுக்காக ஏன் லக்கேஜ் விட்டுது இப்படியான இதுக்கு வந்து ஹார்ட்வுட் பட்டியில் கொண்டு போவோம். ஹார்ட்வுட் பட்டியெலாம் கொண்டு போவோம். வேறு வழி உடுப்புகளை அப்போ தனி பட்டியில் எடுத்தீங்கன்னா என்ன இல்லை அப்படி வச்சு போட்டு சிப்பை பிடிக்கலாம் போல. உடுப்புகளை வச்சு போட்டு மற்றதில் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு கூட்டண்டா உடுப்புல தண்ணி எனக்கு தெரியா. இப்போ நான் இப்போ டவுட்லாம் வைக்கிறேன். இல்லைண்டா ஒன்றும் செய்யலை. நீ எடுத்து கேட்டாலும் இன்னொரு பேக் இல்லை. நான் இன்னொரு பேக் இல்லை. ஆமாம் இந்த பக்கம் மற்ற சாமான் அடிக்க பார்ப்பேன். ஓகே இதோட கொஞ்சம் இதுக்குள்ள அடுக்கலாம். இந்த மாதிரி குறை இருக்கா? சின்ன இது ஃபுல்லாக இதான் பெற போகுது ஒரு அடகு. அம்மா
வச்சுட்டு அப்பா ஃபுல்லாகுது இந்த இது இருக்கட்டும். இதுக்கு சரி போத்தலையாக வைக்கல. போத்தல் எங்கேயாவது நடு இது இதுக்குள்ள போத்தல் வச்சுருவாங்க. இப்படி வைக்கணும். ஒன்று எடுத்துட்டு போத்தில் வச்சா ஸ்பேஸ் மீடியம். இல்லை கீழே ஒரு இதை வச்சுட்டு வைக்கணும். போத்தல் என்ன போத்தல் மெட்ட போத்தல் இன்னும் 2 போத்தல் என்ன உடையமன்றியா இப்படி எப்படி சரி போட்டுலாம் இல்லையா என்னமா இது இப்போ இது இப்படி வச்சு தானே போட்டோம். ஓகே. இல்லாட்டி இந்த போத்தில் துணி அதுக்குள்ள ஃபுல்லாக கூட வருமா? அதுக்குள்ளே என்ன துணி வேற போத்தில்ண்டா அப்போ அந்த அதுக்குள்ளே வைக்கலாம் தானே. துணி வைக்கலாம். அப்புறம் போத்தில் எடுப்பேன் சுட்டாக இருக்குங்க. அப்புறம் அந்த இயங்க வச்சாலும் இதுக்கு நடுவில் வச்சு அந்த இது அது மீது இந்த இருந்துச்சு ஒரு இடம். இவ்வளோ நிறம் வேற போயிடுச்சு. எல்லாத்தையும் அப்படி வைக்கும். இன்னைக்கு ரால் சம்பல் நைட்டு போட்டேன். இது இந்த பலகாரம் போலண்ணே லட்டு. ஏதோ மேலே வைக்கணும் நொறுங்குறை. என்னது இது இப்படி இருந்தா சரியா இது இதுக்கு மேலே ஒன்று வைக்கலாட்டி சரி. இது எங்கே வைக்கணும் நொறுக்கக்கூடிய ஆமாண்டாப்பா. இல்லையா அந்த பக்கம் போயிட்டு ஏன் அங்கேயும் ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன். எங்களை உடுப்பு மட்டும். அப்போ இது என்ன அதை இவ்வளவு தானேம்மா இவ்வளோ தான் கிலோவோ போகும். அதுக்குள்ளே நீ ஒன்றும் இல்லை. இப்படி வச்சு போட்டு இந்த முறுக்கடுவாங்க முறுக்க அடுத்த பக்கம் இப்போ இதை வச்சு பூட்டுவாங்க. பூட்டி எனக்கு தெரிஞ்ச கிலோ ஓடி இருக்கும் போல சம்டைம் தெரியா பார்ப்போம். சரிங்க சரி. இப்போ இதுக்குள்ளே வர்றது என்னென்ன இது எனக்குள்ள ஓட நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வச்சிரு இதை உடுப்போட வைப்போம். அங்கே இந்த இதையும் போட்டோம். ஆமாம் சரி ஓகே அவ்வளோதான். இன்னைக்கு அதில் ஒரு பூட்டி விட சரி. இப்போ 5 எடுத்து போட்டு இந்த தாராளம் வாங்கிக்கிறானே. இதுக்குள்ள அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி ஐயா வந்து வாரம் எல்லாம் வச்சு அந்த பொத்தலோட பொத்தல் இன்னும் 2 பொத்தல் இருக்கு. இது வந்து அந்த இது சக்கரை கட்டி சக்கரை இதை உடுப்புக்குள்ளே வச்சு தான் வைக்கணும். உடையக்கூடியவை இதுக்குள்ளே வச்சா 2 நடுவில் என்ன உடுப்பு வேக்குள்ளே வச்சோம். இது உடையாத நினைக்கிறேன். இதே இதுக்குள்ளே போடலாம். இல்லாட்டி என்ன இதுக்குள்ளே போடுறோன்னே உடையாதான். அப்போ இந்த இது சரத்தை மிதியம் எடுத்து விடையால் வச்சுருவோம். இது கடுமையாக உடையக்கூடியது. இதே சரத்தை வைக்கிறது தாண்டா. இதை வைக்கணும். இதை சரத்தை வைக்கிறது தானே. இதை வைக்கணும். கொஞ்சம் நொறுங்கக்கூடியது. இப்படி வைக்கிறது கூட்டுருந்தா கொஞ்சம் இப்படி ஆனால் போத்தலாம் செய்யக்கூடாது.
இப்படி இந்த சரியானே வரணுமா இப்போ இதை இதுக்குள்ளே வச்சு போட்டுருவோம் எப்படி என்ன முறுக்கு வைக்கிற நீங்கள் வைக்கணும் அதாச்சும் சொல்லி வச்சுருக்கு இரண்டு ஃப்ரிட்ஜ் வச்சு வைக்கிறேன் சொல்லுங்க சரி அவ்வளோதான் கொடுக்கும் இந்த இது அந்த ரெண்டு எங்களுக்கு அது சுற்றி போட்டு வைக்கணும் இந்த இதுக்குள்ள ஆனால் அதை சுற்றி போட்டு தான் வைக்கணும் கொடுத்து பார்க்கணும் இது கடை இப்போதைக்கு பார்ப்போம் சரியோ இல்லை அந்த உடுப்பு ஒரு கற்றுக்கு வெய்யா போச்சு நிறுத்து பார்ப்போம் மொத்தம் எத்தனை கிலோ வருது 30 கிலோ கூடியது கொண்டுறியா இல்லாட்டி இதுமா இன்னும் இல்லை 30 கிலோ கூடியது கொண்டு கூட தான் இருக்கணும் இதை போட்டு ஓகே இல்லை அது உதவி பண்ணுறேன் உடஞ்சாவிட தூள் அள்ளி சாப்பிட்லாம் மறந்து ஆமாம்மா தூக்கி பார்த்து சொல்லுவா ஒரு கணக்கு உண்டு எத்தனை கிலோ 2 கிலோ 30 கூட தான் வரும் சீமந்து வைக்கிட்ட கணக்கு நடக்குது 50 சம்திங் வரும் போல இருக்கு 50 வராது நினைக்கிறேன் இந்த எல்லாம் கணக்கு பார்த்தா வந்தது ஆமாம் எத்தனைடா 32.85 சம்திங் ஆமா அப்பாடா 32 தான் தூக்கி அவள் வரவில்ல 2 3 தூக்கி வழியில் எடுத்தா சரி ஏதாவது உண்டு பார்த்துட்டு பிரச்சனை இல்லை 2 கிலோ குறைச்சா சரிண்ணே 30 இருக்குமா காண நினைக்கிறேன் இன்னொரு இது ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன் வைக்க வேண்டிய வந்து எடுக்கலாம் ஆனால் பரவாயில்ல இதான் உண்மையிலேயே 30 கிலோ கேச்சு பார்த்தேன் கணக்கா இருக்கு பாத்தீங்க 30 கிலோ அவன்கிட்ட கேட்டா இதுக்குள்ளேயே ஃபுல்லா 40 கிலோ வைக்கலாம் இது நம்ம தெரியும் இதுக்குள்ளேயே அவன் 10 கிலோ சாமான ஃபுல்லா வச்சு தருவான் நம்ம வைக்கிற பொறுத்து இருக்கு அவன் தருவான் தான் அவன் சொல்ற மாதிரி அவன் வச்சு காட்டுவான் வைக்கிற பொருளை பொறுத்து இருக்கு காத்து பிடிக்கிற பொருள் தானே கூட வச்சு வட்டத்தை பிடிக்கும் இந்த லக்கேஜ் தாங்க சரியா இருக்கு ஆனால் உண்மையா நாங்கள் இதேமே பிரித்து பார்க்கலாம் சொன்னோம் என்னென்னு எழுதிச்சோன்னா இது 40 கிலோ வைக்கிற நம்பி இல்லை அப்போ நான் தூக்கி பார்த்தேன்னா இதில் நிறைய கொஞ்சம் கூட அதாவது இந்த பட்டி தான் பாருங்க அதுக்கு இருக்கு இந்த இப்படி இந்த இது ஆனால் மேக்ஸிமம் இப்போ சாமான்கிட்ட வசதி இல்லாமல் அப்படியே உள்ளே அடுக்கி வச்சிருக்கு 2 கிலோ மட்டும் எடுத்தா சரிண்ணே 2 கிலோக்கு என்ன சரி எடுப்போம் என்னது அதை பார்ப்போம் வச்சு போட்டு ப்ரோ பார்த்து எடுக்கையோ எப்படி வச்சு ப்ரோ பார்த்து எடுப்பேண்ணே அடிக்காச்சு அடிக்காச்சு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு அந்த இதில் ஏதாவது ஒரு உடுப்பு ஒன்று எடுக்கதான் இது ஒரு 7.5 கிலோ இருக்குது இது வந்து இருக்கா இதெல்லாம் பாரு 380 சாரி 380 காட்டு சண்டை எத்தனை இருக்கணும் இது 7 இருக்கும் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் பார்ப்போம் அது 30 சம்திங் தான் எங்களை கூட அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் விட வேண்டாம் 1 கிலோ இல்லையா 30 கிராம் தானே 300 கிராம் தான் சாரி 300 கிராம் தானே அதுக்கு விடுவான் அலோவ் பண்ணுவான் கிராம் கூட இருந்தால் அலோவ் பண்ணுவான் சரி ஒன்று கிராம் கிலோ கணக்காண்டா தான்டா அது சரி அப்போ 2 லக்கேஜும் பிக் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்த சாமான் எல்லாம் வச்சாச்சு ஒரு 2 கிலோ அப்படி தான் கூடியிருக்கு நம்ம ஆனால் இன்னும் அதுக்கு மேலே வைக்கிறோம் இல்லை ஒன்றுமே வைக்கல அதான் ஒன்றும் வைக்கிறதுக்கும் இல்லை ஒரே ஒரு சின்ன பொருள் ஒன்று வைக்கணும் நினைக்கிறேன் அது நார்மலாக வைக்கலாம் சரி அப்போ அது அப்படி இல்லாட்டி அதில் அட்ஜஸ்ட் பண்ணி மற்ற இதில் அந்த தோல் பேக்லேயும் கொண்டு போகலான்னு சொல்லி சொல்கிறேன் கை லக்கேஜ் இதான ஹேண்ட் லக்கேஜ் இது ஆனால் இப்போ தோலில் ஒரு பேக் மாதிரி சின்ன போட்டு அதுக்குள்ள சரி அப்போ பேக் பண்ணி முடிஞ்சு ஒரு மாதிரியா 2 கிலோ கூட போகுது குறைய போகுதுன்னு சொல்லி இல்லை அப்படி இதில் எடுக்கிறேன்டா 2 இருக்கிறதுல ஒன்று எடுத்தாச்சு 2 இருக்கிறதுல அது ஒன்று எடுத்தா சரி மிச்சம் எல்லாம் பக்காவாக இருக்குது ஆனால் பட்டியில் நிறம் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோ வந்து வருது அதை கழிச்சு தான் மிச்சம் வந்து சாமான் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த தராஜை நம்ப கூட இன்னொரு தராஜை ஒன்று வாங்கி இன்னொரு பார்க்கணும் சம்டைம் பிழைச்சிட்டா இன்னொருக்கா பார்ப்போம் அது தூக்கா பண்ணியிருக்கேன் பார்க்க 32 கிலோண்ணே சரியா
2 கிலோ. அப்போ இதில் 2 குறைச்சி எடுத்தா சரி. ஓகேயா? ஓகே, நான் பிறலானும் வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 2.5 கிலோ வந்து கூட இருந்தது. அப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதில் ஒரு 1/2 கிலோ தான் கூட இருந்தது, நான் அதை எடுத்துட்டேன். இதுக்குள்ளே கொஞ்சம் சாமான் வைக்கணும் டாக்குமெண்ட்டை. இது பொட்டி ஏறிக்கும் 3 கிலோ போண்டா. இது வட்டி 2.5 கிலோ 3 கிலோ இல்லையா? மணிக்கூடு அதில் ஓட்டுற மட்டும் இருக்கு. ஓகே, இதை போட்டு இது ஒரு இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணி நிற்போம். தூக்கம் முடியாது. இந்த போடுவோம். இந்த பட்டி நிறுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சன்னு பெரிய ஒரு 20-30 மேலே நிறுத்து எடுக்கிறேன், 100 ரூபா வைக்கிறேன். அப்புறம் இருந்துருக்கும் போல எத்தனை 790 அங்கே அங்கே 100 மில்லு 90 மில்லு வரும். 7.1 கிராம் 90 நம்ம எடுத்து பார்க்கலாம். 100 கிராம் இல்லை அங்கே 8 இல்லை 7.09 தானே. அப்படின்னா 90 இல்லை 1 வந்தால் தானே இதாக விளையுதில்லை. நம்ம அதை இழுத்த காட்டுன்னு பார்த்தோம் 300 ஆட்டம். அது ஃபுல்லாக 7 கிலோ 100 கிராமமாக இல்லை. கிட்டத்தட்ட அதில் ஒரு 9 கிராம் அப்படி தான் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது ஓகே. அதுக்கப்புறம் இது இருக்கா, இது ரெண்டு தனி எடுத்து தெரியல எனக்கு தெரியாப்பா. தரேன் இதுக்குள்ள இப்போ முக்கியமாக அதில் குறைக்கணும் கொஞ்சம். சரி சரியா? ஓகே, டான் டான். சரி, இப்போ எடுக்க இருக்கா அம்மா அந்த தூளங்க இதானே இது இல்லைண்ணே, இதை தூக்கி வச்சு போட்டு இதானே இது. ஆனால் இதுக்குள்ள இப்படி இந்த காற்று வந்த மாதிரி இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கொட்டுன்ற மாதிரி இருந்தது. இதுல என்ன தடுப்பு மண்டா ஏதாவது அந்த அந்த சின்ன ஸ்கேரை கொஞ்சம் தான். அப்போ தான் இதை செட் வைக்கலாம். என்னென்று இது ஒரு நிறுத்த எடுத்த மாட்டா சரியா? சரியா 2-3 கிலோ. இது ஒரு மறந்து வைத்தேன். இது ஒரு இன்னும் ஒரு 2-3 இது கொஞ்சம் மாயம் கொண்டு வைக்கணும். எத்தனை கிராம்? 10 கிராம். அதான் நான் இல்லை. அதான் இன்னும் ஒரு 2-3 வாங்கி இடம் இருக்குது தானே, வைக்கலாம் தானே, வச்சிடும். இது அப்படி இருக்கும். இல்லாட்டி இது ஏதாவது சுற்றி போடுறாங்க, அதே இடத்துல வைக்கணும். அதில் அந்த இந்த அந்த பேக் இருக்குல்ல மேடம், சுற்றுற அந்த பேக் அதை எடுத்து கொடுக்குறது செலட்டோப்பி. பெண்கள் எப்படி வாங்க இருநூறு நம்பர் இருக்குது சும்மாவே. அதே இடத்துல வையா. எத்தனை கிலோ குறைக்கணும் பண்ணுறேன்? 3.5 கிலோ குறைக்கணும். 3 இல்லை 2.5 கிலோ குறைக்கணும். அம்மா அம்மா வரணும். அம்மா நான் குறைக்கிறேன்டா. எப்படி ஆனா குறைக்கலாம்? இப்படி அதெல்லாம் உண்டு. அந்த கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப போயிடலாம். இதில் என்ன இது வந்து கூட இருக்கு? ஏதோ 1 கிலோ இதை வைப்போம். 1.5 கிலோ வைப்போம். 1 கிலோ எடுப்போம். இது எடுப்போம். 1.5 கிலோ இருக்கட்டும். அடுத்தது புளியம்பழத்துலையும்
தங்களுக்கு அதில் இது வைக்க 2 வைக்க ஆனால் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னா காசு கட்டையில் ஆகும் கட்டலாம். ஆனால் 2 கிலோ தானே கூட கொண்டா அதுக்கு இல்லை அது பிரச்சனை இல்லை அது நிறைய கிடக்கு. ஓகே இப்போ இருக்காமா போனே இதெல்லாம் அது என்னது அதை மட்டும் லக்கேஜ் வைக்கணும். அதான் அதை கொண்டு அதை இதுக்கு அமைக்கணும். அதையும் வைக்கணும். அதை இந்த அளவுக்கு அமைக்கதான் கொண்டு அடுக்கிறதுலேயே மனுஷன் பாடு போயிருந்து கிடையாது. கிலோவை செக் பண்ணி அதை கொண்ட அதை வைப்போம். இதை சுற்றி விட வச்சுட்டு அதுக்குள்ள அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு எனக்கு நான் இது உடஞ்சிருவேன் இதை வச்சா சரி இது இருக்குங்க போட்டு போடுங்க. இழுத்து போய் டைட்டாக சரி போட்டு இங்கே இல்லையே அம்மா அதை வச்சுட்டு வருது போட்டு தூக்கம் சரியா அது 1 கிலோ இல்லைம்மா அது 2 சேர்த்து தான் 1 கிலோ ஓர பார்த்தீங்களா இப்போ குடிச்சு தூக்கம் தூக்குவியோ தூக்கம் நல்ல வாரம் பிடிக்கும் நான் அப்படி தான் தூக்குறேன் பாரு சரி பாரு முன்னு பார் 31.30 அப்படி மாறி மாறி இருக்குது. இன்னும் 1 கிலோ இருக்கும் ஒன்று இன்னும் 1 கிலோ எனக்கு வேறு நிறைய 1 கிலோ காசு கட்டு சே என்னது என்னது எடுத்து வச்சு விட கொண்டு போகிறான். ஓகே வருமாங்க எனக்கு 1.200 1.260 வருதா ഇതിനടുത്ത് சரி 31.30 அப்படி இருந்தது. இதை வச்சு நூற்று பார்ப்போமா திரும்ப வா ஓஹோ 1,08,000 சரி அதுடா அவ்வளோ இல்லைடா சரி அவ்வளோதானே இது ஒரு 5 வரைக்கும் குப்பியாக இருந்துக்கூட கொஞ்சம் அதில் பிரித்து விடும். மணிக்கூடலாம் நீ அந்த தோல் பைப்புல ஓட்டியாண்டா பாரம்பரிய இல்லாமல் அது மணிக்கிற அவ்வளோ பெரிய வாரம் இல்லை அதுக்குள்ள எழுத்து தெரியல மற்ற சாமம் வச்சிருப்பேன். சரியா அந்த ஸ்டிக் எடுத்து வரண்டா அந்த ஸ்டிக் எதுக்குள்ளே வைக்கணுண்டா இது அந்த மூலையில் ஓட்டுருவோம் செல்ஃபி ஸ்டிக்கு அதான் தந்துட்டு ஃபோன் செல்ஃபி ஸ்டிக்கை தான் அதுக்குள்ளே ஓட்டுருவோம். உபயோகப்படாது என்ன
தேவைப்படாது. இப்போ இதை இதை எடுத்து சரி இப்போ மூடு. ஓகே போட்டு மறுபடியும் கொண்டா ஆமாம் ரோட்டில் வாங்க நிற்காம போல அந்த இன்னொரு தராச்சேரி இருக்கா வாங்கிட்டு சரியில்லை சிறுவனா வாங்கிட்டு வேறா அப்படி வரும் சரியா நம்ம ஒரு கணி தூக்கம் அப்போ ஓகே 29 30 அந்த இது நான் இன்னைக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை அதுவும் இல்லையா இல்லை 30 சரி அது தேவையில்லை அது கொண்டு போக அவசியம் வேற வரும் அப்படியே இது சரியா பாருங்க இது டெனிம் ஜீன்ஸ் தானே இதை கொண்டு போக தேவையில்லை இதை நாளைக்கு இங்கே போட்டு இஞ்சாலே போட்டு போகலாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த பெரிய டெனிம் ஜீன்ஸ் அங்கால என்ன அங்கால 2 சீரிய ஷர்ட் ஓகே முகமது அமீர்த்து போய் சரியான ஏலா ஃபுல்லாக எல்லாம் வந்து அடிக்காச்சு எல்லாம் வந்து அடிக்காச்சு இப்போ உடுப்புன்றதுக்கே ஒரு 2-3 நாள் எடுத்திருக்கும் கொண்டு வரல திரும்ப அடுத்த ஒருக்கா வலிக்கிட்டு போகிறோம் திரும்ப ஒருக்கா இன்னொரு உடுப்பு ஒன்று எடுக்கணும் அதுக்காண்டி இங்கேருந்து போட்டு போகிறதுக்கு தான்ப்பா ஏர்போர்ட்லேருந்து அங்கே போகிறதுக்கு எடுத்தாச்சு இங்கேருந்து அடுத்த கொழும்பு பயணம் இருக்குல்லோ அதுக்கு வந்து இருக்கல கடைசி ஷாப்பிங் வந்து போகிறோம் நாங்கள் எல்லோரும் சரி ஓகே தொடர்ச்சி வந்து பார்த்து கொண்டிருக்கோம் நான் அடுத்தடுத்த காணொலியில் மற்ற விளக்கங்கள் எல்லாம் வந்து சொல்லி அப்லோட் பண்ணுறேன் அந்த மறக்காமல் காணொலி எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்தை தெரியுங்கோ நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் ஓகே பாய்